அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொதுவாக இன்னைக்கு சோசியல் மீடியாக்களில் ஏதாவது ஒரு புது புது விஷயம், அதாவது பழைய விஷயங்கள் கூட நீண்ட காலங்களுக்கு முன்னால, பல வருடங்களுக்கு முன்னால் எடுத்த விஷயங்கள், வீடியோக்கள் கூட இன்னைக்கு ஏதோ ஒரு ட்ரெண்ட் ஆயிருது. இப்போ சமீபமாக இந்த பெண்குயின் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. ட்ரெண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா, அந்த பெண்குயின் கூட்டத்தை விட்டு நான் என்னுடைய பாதையில தான் போவேன். அதாவது அது எதுக்கு போச்சோ, அது ஒரு பறவை. அந்த பறவை என்ன சிந்தனையில போச்சோ தெரியல. ஆனா அந்த வீடியோ எடுத்தவர் வெளியிட்டுட்டாரு. பல வருடங்களுக்கு முன்னால் எடுத்த வீடியோ இப்ப வெளியாகி வந்திருக்கு. ஆனா மனிதர்கள் பலவிதமான அதுக்கு என்ன பண்றாங்க, அவங்களோட கற்பனைகளை வெளிப்படுத்துறாங்க. அது பத்தியா, நான் சுயமா தான் இருக்கேன், நான் விருப்பப்படி வாழ்வேன், நான் இந்த கூட்டத்தோட சேர மாட்டேன், என்னமோ நிறைய மோட்டிவேஷன் ஊக்கப்படுத்துற மாதிரி விஷயங்கள். அதே நேரத்துல காமெடியா மீம் போட்டுக்கிட்டு காமெடியா பேசுற விஷயங்கள் நிறைய வருது. ஆனா ஒன்றும் நல்லா தெரிஞ்சுங்க, அந்த பெண்களும் தனியாக போய் இறந்து போன வீடியோவும் அதில் போட்டாங்க. அது தன் கூட்டத்தை விட்டு இறந்து போன வீடியோவும் வந்தது. அப்போ நான் செத்தாலும் பரவாயில்ல, சாவே வந்தாலும் நான் தனித்து என்னுடைய பாதையில் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மோட்டிவேஷன் நிறையா ஒரு ட்ரெண்டாகி பண்ணாங்க. அந்த விஷயம் என்னன்னா, இஸ்லாம் என்ன சொல்லுது, நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க தெரியுமா? மன் ஷத்த வஷத்த ஃபின்னார் இலன்னார். அதாவது எவனொருவன் தன்னுடைய கூட்டத்தை விட்டு பிரிந்து செல்கின்றானோ, அவன் தன்னுடைய கூட்டத்தை விட்டு தான் வாழக்கூடிய மக்களை விட்டு எவனொருவன் வேறொரு பாதையில் அவன் பிரிந்து செல்கின்றானோ அவன் நரகத்தின் பக்கம் செல்கின்றான். ஏன்னா எதுல்லாஹி அலல் ஜமா, அல்லாஹுடைய கை எங்க இருக்குன்னா ஒற்றுமை, கூட்டத்தின் மேலதான் இருக்கான். எதுல்லாஹி அலல் ஜமா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹரஜ அனி தாத், எவனோன் கீழ்ப்படிதலை விட்டு விட்டு, ஓ ஃபாரக்க அனில் ஜமாத், எவனொருவன் கூட்டத்தை விட்டு பிரிந்து செல்கின்றானோ, ஓ மாத்த, அவன் இறந்து விட்டான். மைத்தத்துஹு மையத்துன் ஜாஹிலிய, அவன் அறியாமையில் மடமைத்தனத்தில் இறந்து விடுகின்றான் என்பதாக பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக ஒரு ஹதீஸ் வருகின்றது. அப்ப நம்மளுடைய பொறுத்த வரைக்கும், இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும், முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் ஜமாத் ஒற்றுமை, மக்களோட மக்களாக நாம் ஒற்றுமையாக இருந்துதான் வாழ வேண்டும். அது அந்த பெண்கள் என்ன பண்றது, தன் கூட்டத்தை விட்டு தனியா பிரிஞ்சு போயிருது. நாம் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்காக, குடும்பத்துக்காக நாம் உழைத்து வேலை செய்ய அதே நேரத்தில் மறுமைக்காகவும் நாம் உழைக்க வேண்டும். பிரிந்து தன்னுடைய கூட்டத்தை விட்டு பிரிந்து செல்வதனால் அது ஆபத்து தான் முடியும். இன்னைக்கு அந்த பெண்கள் இறந்து போனோம்னா வீடியோ போட்டாங்க, சரிங்களா? அதனால நம்மளுடைய ஈமான், பெருமானார் காட்டி தந்த வழிமுறை எதுல்லாஹி அல் ஜமா, ஒற்றுமையின் மீது இருக்க வேண்டும். மக்களோடு மக்களாக நாம் கைகோர்த்துதான் வாழ வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.